பிசாசை அதட்டினார். உடனே அதை விட்டு வெளியே போனது. அந்நேரமே அந்த இளைஞன் குணமான. பிசாசை பார்த்தா நிறைய பேர் பார்த்துட்டு, ஆண்டவரே பிசாசு பிடிச்சிருக்கு, ஆண்டவரே என்னை காப்பாத்துக்கு, ஆண்டவரே நன்மை வைக்க மாட்டீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, எனக்கு செய்ய மாட்டீங்களா. இது ஒரு ஜபம். அதெல்லாம் கிடையாது. பிசாசு ஜெபிக்க சொன்னாரு. காற்றின் கடலில் பார்த்து ஜெபிக்க சொல்ல, அதட்ட சொல்ற. என்ன செய்யணும்? முதல்ல எழுதுணும். நான் நினைக்கிறேன் அடிக்கிற காத்துல அடியில படுத்துருப்பான், போட்டுக்கு அடியில மொத்தம் அடியில படுத்துருப்பான், மொத்தம் அங்க படுத்துருப்பான், இங்க படுத்துருப்பான். அதே மாதிரி பிரச்சனை வரும்போது ஓடி வளர்ந்து கூட போய் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் நான் என்ன சொல்லுவாங்க, துண்டை காலம் துணியை காலம் ஓடக்கூடாது, எழுந்து நிக்கணும். ஆமா, முதல்ல தைரியம் வரணும், ஃபேஸ் பண்ற தைரியம் வேணும். அல்லேலூயா. இந்த பேட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் அணிவகுத்து நிற்பான். அந்த பேட்டில் சொல்லுவாங்க பேட்டில் கிரை அப்படின்னா. பேட்டில் கிரை தான் அர்த்தம்னா அவன் சொல்லுவான் ரெண்டு பக்கம் அப்படியே ரெண்டு பேர் நிற்பாங்க. இன்னும் வந்து பேட்டில் கிரைனா குத்துவாங்க, கொத்திட்டு வேகமா ஆவேசமா ஓடுவான். தோக்கனால ஜெயிகள தெரியல, ஆனா வந்து என்ன செய்வாங்க, அதுதான் பேட்டில் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ஒரு சிஸ்டம். அப்படியே வேகமா ஓடி அவர் ஒருத்தர் அடித்துக் கொள்வார். அதே ஸ்டைல் இங்க வர வந்து என்ன சொல்றாரு, என்னங்க அடி காத்த பார்த்து நேரம் எழுந்து ஆட்டினா நம்ம ஹீரோ. நான் யோசிக்கிறேன், நான் ஓட்டு பின்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தார், பின்னாடி தள்ளிட்டாங்க பாவம், பின்னாடி படுத்துட்டு இருக்கிறேன். அவரை போய் அந்த எழுப்பும் போது நான் யோசிக்கிறேன், அந்த காத்து போட்டு ஆடுற இடத்துல என்ன ஸ்டைலா அவர் நடந்திருப்பாரு. ஆமே, நம்ம ஹீரோ ஸ்டைலா நடந்து வந்திருப்பாரு. என்ன அழகு, என்ன ஸ்டைலு, சொல்ற முடியெல்லாம் அப்படியே காத்துல பறக்கும், ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பறக்குது. நம்ம ஹீரோ அப்படியே சும்மா போட்ல அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படி காலை வச்சுக்கிட்டு அப்படி காலை தூக்கி அந்த முன்னாடி போட்ல காலை வச்சுக்கிட்டு அந்த காத்தப்பா அதற்றாரு. அப்படின்னா அப்படியே காத்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு காத்து குறைஞ்சிச்சு, அப்படியே பேக் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நல்ல இருட்டு, வேலை லைட்டு கீட்டுலாம் கடல்ல போட்டு வச்சிருமாங்க, பயங்கர இருட்டு. அதுவும் அந்த நாட்டுல அந்த கடல்ல அவ்வளவு இருட்டு சூழ்நிலை, எல்லாம் இருட்டா இருக்கு, எங்க போறதுன்னு தெரியாது. போட்டு சுத்துது, இந்த பக்கம் போல அந்த பக்கம் போல, சாவதான் போறோம். அவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்த காத்துல ஒருத்தரும் படைக்க முடியாது. அந்த அனுபவ அறிவு சொல்லுது, இந்த காத்துல நம்மளால தப்பிக்க முடியாது. இந்த கடல் கொந்தளிப்பு மோசமா இருக்குது, இதுல எவ்வளவு தப்பிச்சதே கிடையாது. அவ்வளவுதான் அனுபவ அறிவு சொல்லுது, உலக அறிவுக்கு தான் சொல்லுது, எல்லா அறிவும் சொல்லுது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட அறிவு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல நாம் நிற்க முடியும். ஆமா, இதை ஜெயிக்க முடியும். எல்லா உலகத்தாலும் உள்ள போனாலும் போலாம், நீ கிறிஸ்துவுக்குரிய அது மேல நடந்து போக முடியும். உன் போட்டு, உன்னுடைய கப்பல் போய் அக்கறை சேர்ந்து தீரும். ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொண்டே தீருவாய். வாக்கு தத்தங்கள், ஆமென்,
நிறைவேறிய தீரும். விசுவாசிங்க. நீங்க வாக்குத்தத்தங்களுக்கு வாக்குத்தத்தத்துடைய பிள்ளைகள் கொடுக்குது. வாக்குத்தத்தத்துக்காக வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாது, வாக்குத்தத்தங்களை உரிதாக்க முடியாது. நீங்கள் புதிதாக நீங்கள் பிறந்த குழந்தைகள். நீங்கள் அப்ப வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இந்த கடவுள் காற்றை ஒன்னா பண்ணாது, இந்த வியாதி என்ன ஒண்ணும் பண்ணாது என்று சொல்லி அந்த தேவனுக்கு நீங்கள் எடுக்க வேண்டும். நிறைய பேட்ட நாங்க இந்த பிசாசுல துரத்து போது பார்த்து அப்பட்டுவோம், பிசாசுவோம் அந்த மட்டும் கேட்டாங்க அது செய்வன கஷ்டம். ஏமா இப்ப நம்ம செய்வன வச்சுன்னு வந்த செய்வன தான் பிடிச்சிருந்து யாரும் செய்ய மாட்டா, அவங்க செய்தாங்க 4 பேர் சொல்லி அந்த 4 பிசாசு இப்ப துரத்துட்டோம். வியாதி போச்சா, கழுத்து வலி போச்சா, வயிற்று வலி போச்சா, எல்லாம் போச்சா, போச்சு. அப்ப ஏன் ஜெயிச்சாங்க? அமைதி. ஏன்னா நம்ப முடியும் என்ன ஜெயிச்சாங்க. வயலி போச்சாலும் தெரியல, ஒரு தைரியம் வரவே மாட்டேங்குது. இல்ல பிசாசை நம்ம தொட முடியாது, என் பிசாசை டச் பண்ண முடியாது. சாத்தான் பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. அங்க போனா வேலை ஸ்தலத்துல போனா வேலை ஸ்தலத்துல பிரச்சனை பண்றான், பஸ்ல போனா யாரோ காலை பிசாசு ஆளை விட்டு காலை மறிக்கிறான், இதை வந்து செய்யறான் அதை செய்யறான். இது என்ன பிசாசு புகழ சொல்றதுக்கு வந்திருக்கியா, ஆண்டவர் புகழ வந்து சொல்றியா? உன் போட்ல இயேசு இருக்க, இயேசு அவர் தூக்கிட்டு இருக்காரு. இயேசு வந்து நீ விட்டுட்டு இயேசுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளாதபடி இயேசு உன் போட்ல இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆண்டவர் சொல்றாரு, என்னையா ஒரு மனுஷன் நீங்க அப்படின்னு சொல்றது. அதற்ற பிசாசை நம்ம என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டும். சூழ்நிலை என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டும். பாத்தீங்கன்னா 10:19 அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கரங்களை வைத்து ஜெபம் செய்யும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர் சீடர்கள் வந்துட்டாங்க. சின்ன குழந்தை கிழந்தா இந்த சிறு பிள்ளைகளா என்ன 7 வயசு 8 வயசு 8 வயசு குழந்தைகளை கொண்டு வரும்போது சீசனுக்குலாம் வந்துச்சு. அறிவியல் எதுக்கு அந்த குழந்தை தூக்கிட்டு வந்த, நீங்க அல்பா இதெல்லாம் கூட முடியாது, ஆண்டெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க பெரிய பெரிய வியாதி சொல்லாங்க, நீ எதுக்கு தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறான். அப்படியே என்ன அதட்டுறாங்கன்னா, சின்ன குழந்தைங்க 7-8 வயசு குழந்தைங்களுக்கு பலன் இருக்காது, பலவீனமா இருக்கும், அதுக்கு பயப்படும். உடனே என்ன செய்யறாங்க, அதட்டுறது. அதே மாதிரி உங்க பிரச்சனை இயேசு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தை அப்படியே யூஸ் பண்ணுறது. அந்த காற்று உங்களுக்கு காற்று கடந்த ஒரு வெளிப்பாடு பாருங்க. என்ன ஒரு ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் என்ன மனப்பான்மை, என்ன மாதிரி நோக்கம், அதான் ஆண்டவர் சொல்ல ஏற்று சொல்ற. தன்னை போல எனது சாயலால் நான் படைச்சேன், நான் என்ன அப்படியே உருவம் அது கிடையாது. உள்ளோட சாயல், நற்குணத்தின் சாயல், நிரூபிக்க நடக்கிற சாயல், ஆளுகிற சாயல். இதை நடத்திய தீரும், அக்கறைக்கு என் படகு போயே தீரும். அக்கறைக்கு போறதுக்கு எந்த தடவை வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும், அவனை மேற்கொள்ள முடியும். அந்த காலை கீழே போட்டு நசுக்கி நான் அக்கறைக்கு போவேன் என்று சொல்கிறதுதான் தேவனுடைய சாயல். இயேசு சொல்லிட்டாரு. இயேசு சொன்னதுனால அங்க போகுது. அவர் சொன்னார், பிதா எனக்கு கட்டளையிட்டாரு, இந்த பிதா என்ன கொண்டு போய் சேர்ப்பாரு. வானத்தையும் பூமியை உருவாக்கின தேவன், சமுத்திரத்தை அதட்டுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் கிராஸ் பண்ணுவேன், என்ன தொட முடியாது. அந்த மனப்பான்மை. ஐயோ அழுவது இல்லை. சில பேர் ஜபனாவோ ஒப்பாருதான், பாருங்க பாருங்க பாருங்க, என்ன உன்னை பாக்குறது, எத்தனை மணி தான் பாக்குறது, உன்னை எப்பயும் அழுதுதான் உட்காந்துருது. அழுது மயில் சாவ போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு. நான் கேட்கற கேள்வி அப்படி சொல்றேன், நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், கத்துறேன், கேட்கிறேன். ஆண்டவரே நீங்க பார்த்து தானப்பா இருக்கிறீங்க, நீங்க என்ன கவனிச்சு தானப்பா இருக்கிறீங்க, எனக்கு ஏன்பா உதவி செய்ய மாட்டேங்க. ஐயோ என்ன சொல்றதே தெரியல. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வச்சுக்கோங்க, சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு இடம் கொடுத்தாச்சு. அந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த அவன் இருக்கிற ஏரியாவில், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிற ஏரியாவில் ஒரு ரவுண்ட் இருக்கிறான். அந்த ரவுண்ட் என்ன சொல்றான், மிரட்டான். எஸ்ஐ என்ன நீ என்கிட்ட வர, இந்த தெருப்பக்கம் வந்தா கையை காலை உடைச்சுதான் உன உண்டுலாம் மாட்டிடுவேன் அப்படின்னு எஸ்ஐ மிரட்டானா. எஸ்ஐ பயந்து போய் எஸ்பி கிட்ட போயிட்டு, யா என் ஸ்டேஷன்ல ஒரு ரவுடி என்ன பயமுறுத்திட்டே இருக்கான், அடிக்கிறன்றான், வெட்டுறான், கத்தி பெரிய கத்தி எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொன்னா அந்த எஸ்பி கிட்ட சொல்லுவாரு, நறுக்கு நறுக்கு தலையில போட்டுவாரு. அறிவு இல்லாம அவன் கத்தி எடுத்து வந்தானா, உன் கையில துப்பாக்கி இருக்குதா, துப்பாக்கி பெருசா கத்தி பெருசா, பில்லியன் டாலர் கொஸ்டின், துப்பாக்கி பெருசா கத்தி இருந்தாலும் துப்பாக்கியா, லைசன்ஸ் துப்பாக்கி ஏற்கனவே உனக்கு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சும்மா உனக்கு போலீஸ் போல
எல்லா ரைஃபிளும் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. தினாட்ரிகன்னு இது ரிவால்வர் எல்லாம் சுட்டு புல்லை பார்த்து எப்படி நெத்தியை பார்த்து சுடுறதுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க சுடணும் கரெக்டாக சுடுறதுக்கெல்லாம் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறதுக்கு உனக்கு சொல்லி கொடுத்துட்டு கையில் துப்பாக்கியை கொடுத்து இடுப்புல வேற மாட்டி விட்டு உனக்கு கொண்டாந்து வச்சிருக்காங்க. கூட ஒரு 6 புல்லட்டையும் கொடுத்துருக்காங்க. வேணாம் வேணா இன்னொரு இடத்துல கேஸ் இன்னொரு 12 புல்லட்டும் தனியா வேற வச்சிருக்காங்க. நீ நினைச்ச 25 பேரை சுட முடியும். அப்படியே சுட உதவி கூப்பிட்டாங்க. ஒரு போலீஸ் குரூப்பே வரும். இன்னும் கேட்டா ராணுவமே உனக்காக இறங்கி அவனை சுட்டு தோட்டத்துக்கான அதிகாரமும் ஓட்டத்துக்கு. நீ என்ன சொல்ற? எஸ்பி போய் அழுகுற, மேல போய் அழுகுற. ஐயோ ஒரு ரவுடி வரான், எனக்கு டெய்லி பிரச்சனை பண்றான், முறைக்கிறான், பார்த்துட்டு பண்ணிட்டுதான் இன்னைக்கு கிறிஸ்துவ நிலைமை, இன்னைக்குதான் விசுவாச நிலைமை. எனக்கு சூனியம் வச்சுட்டான். அவன் சொல்லிட்டான். யார் வச்சிருக்கான்? அவன் தான். எங்க மாமியார் தான் நினைக்கிறாங்க, எங்க மாமனார் தான் நினைக்கிறாங்க. எங்க மாமியார் எங்க ஒரு அம்மா சொல்லிச்சு, எனக்கு எங்க மாமியார் எனக்கு சூனியம் பண்ணிட்டாங்க. எனக்கு சூனியம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கான். யாருமா சொன்னது? ஒரு பாஸ்டர் சொன்னாங்க. அவன் எவ்வளவு சார் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சூனியம் பண்ணிட்டாங்க. 1 லட்சம் சூனியம் பண்ணதுக்கு அவருக்கு எப்படி தெரியும்? 1 லட்சம் வச்சா அப்ப 10,000 வச்சா ஜெயிச்செல்லாம் 1 லட்சம் வச்சா முடியாதா? அவன் 1 கோடி கொண்டாட முடியாதுங்க. ஏசு ஒரு படகுல இருக்கிறான், சகல வல்லமை படைத்த அதிகாரம் படைத்த தேவன் படகுல வந்து கொண்டிருக்கிறான். அந்த தெளிவு வந்துட்டீங்க. இயேசு ரத்தத்தை சிந்தனாக சும்மாவா சிந்தன? எவ்வளவு விளையாடப்பட்ட ரத்தம்! தன்னுடைய குமாரன், அன்பின் குமாரனுடைய ரத்தத்தை அவரே சிந்திருக்காருங்க. அந்த ரத்தத்துக்குரிய மகிமை, அதுக்குரிய கனம், அதுக்குரிய உயர்வு, அதனுடைய அதிகாரம், அதனுடைய தன்மை நீங்க புரியாம நினைச்சிருக்கீங்க. பிசாசு வந்து அமாவாசை சில பேர் இது ஒரு பழக்கம். அமாவாசை அன்னைக்கு பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? அமாவாசைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் கேட்டேன், ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு? அமாவாசை அதனால ஆக்சிடென்ட். அமாவாசைக்கு உங்களுக்கு நான் இல்லைங்க, என் மனைவி காலையில் போன் பண்ணி சொன்னா, இன்னைக்கு அமாவாசை, ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு பார்த்து போனேன். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் பார்த்து தான் போனேன். பாருங்க, பிசாசு வந்து என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். நீ என்னத்தையா சொல்ல வர? என்ன சொல்ல வர? ஒண்ணுமே புரியலையே. அமாவாசை அன்னைக்கு அவனுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் பண்ணது வந்துட்டான். நீ ஜெபம் பண்ணியே உனக்கு சரியா வரலடா. அப்ப யார் பேசு? அமாவாசை அன்னைக்கு ஆண்டவரோட பெரிய ஆளாம நல்லா யோசிக்க. என்ன இப்ப என்னத்தை பேசு பாருங்க. ஏசு அசால்ட்டா போற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அப்படியே பேக் அப்படியே முன்னப்போ அப்படியே காத்து அப்படியே சல்லு நடி இறங்கிட்ட உடனே அது என்ன செய்கிறது? அவங்க எல்லாம் அங்கே அமைதலாகிறது. காற்றையும் கடலும் எதிர்த்தினார். உடனே அமைதி உண்டாயிற்று. ரொம்ப நாள் ஆகுங்க. 6 மாசம் 21 நாள் ஃபாஸ்டிங் 24 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜாம் பண்ணி நேர் முழங்கால என்ன பிரதர் 28 இப்ப நேர் முழங்கால நிக்கிற, சைடு முழங்கால நிக்கிற, அதுவா பிரச்சனை? எடுத்து பேசணும்னா பேசு, ஜெபிக்க வேண்டியது ஜெபம் பண்ணு, பேச வேண்டியதுல பேசு. அல்லேலூயா. ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா என்ன செய்யணும்? துன்பத்துல இருந்தா ஜெபம் பண்ண கடவுள். சந்தோஷம் வந்தா சங்கீதம் பாடுங்க. சங்கீதம் போட்டுருக்குது. இதுல பிரைஸ் கடவுளை பிரைஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தரேன். அதனால அவங்க பாருங்க எல்லாம் நின்று போயிடுச்சு. பிசாசு எந்த நிலைமை நீங்க அதட்ட கத்துக்கொள்ள வேண்டும், சபிக்க கத்துக்கொள்ள வேண்டும். அதட்டுதல் அப்படின்ற வார்த்தை நான் கூகுள்ல டெஸ்ட் பண்ணும்போது அதட்டுதல் அப்படின்னா ஸ்பீக் ஆங்கிரிலி டு சம்படி பிகாஸ் தே ஹவ் டன் சம்திங் ராங். ஒருவர் தவறு செய்தமைக்காக அவரிடம் சினம் தொனிக்க பேசுவது, கண்டிப்பது. கோபம் வரணும். பக்கத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகிட்ட கோபம், அந்த வாழ்க்கை போராடுகிற பிசாசு மேல என்ன செய்யணும்? கோபம் வரணும். வெறி பிடிச்ச கோபம் வரும். யாரை பார்த்து எங்க வர சோதரம் ஏங்க? இது வேற தேவையில்லாத விஷயமா? அவன்கிட்ட போய் கத்திட்டு அப்புறம் கத்தி அவன் ஏதாவது பிரச்சனை படுத்த அவனதான் கோபப்படுத்தணும். அவனை கோபப்படுறதுதான் உன்னை வச்சிருக்க. அவனை பார்த்து ஓடுறதுக்கு எதுவும் வச்சிருந்த. அப்ப அவன் தவறு செஞ்சிருச்சு. யாரு தவறு பண்ணது? காத்து தப்பு பண்ணிடுச்சுங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, நல்லா சொல்லுங்களேன். காத்து என்ன பண்ணுச்சு? தப்பு. 2 பேர் தப்பு பண்றாங்க. காத்து தப்பு பண்ணுது, கடல் தப்பு பண்ணுது. 2த்தையும் அவங்க இருக்கிறார். அப்படிதான் எதிர்பார்க்கிறார் விசுவாசம். நம்ம கதைதான் தெரியல. அழகத்தை தவிர ஒன்றும் தெரியாது, போய் அகர்றதை தவிர ஒன்றும் தெரியாது. இந்த விசுவாசத்தை நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவனுடைய அந்த அனாதி. நல்ல அந்த இடத்துக்கு லிஃப்ட் பண்ண விரும்புகிறார், அந்த இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார், அந்த இடத்துல போய் நிறுத்தப்படி அங்க விரும்புகிறார். தவறு செஞ்சு யார் தவறு செஞ்சது?
காத்து கடலும் தவறு செஞ்சிருச்சு. அந்த காத்து தவறு செய்யறத கண்டிக்கிறேன். மூடு குழந்தை மாதிரி நினைக்கிறார். காத்து அடிக்கிற காத்த புயல பார்த்து சின்ன ஸ்மால் பேபி மாதிரி, தம் சக்கிங் பேபி மாதிரி நினைக்கிறார். எங்க வந்து என் பிள்ளைங்க அங்க போனோம், அடுத்த கரைக்கு போகணும், நீ வந்து நடுவில் அடிச்சு காமிக்கிற, போட்டை சுத்தி காமிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கத்துறார். மனுஷங்க பாருங்க, மனுஷங்க தான். அது அழுகுது, போயிடும், செத்துட்டோம். இதுவரை இவங்க கேட்கிறானுங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? இது ஒரு கேள்வி. என்ன சொல்ற அவர் பாய்ந்து என்ன கேட்கறக்கா? நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா? கவலை இல்லைன்னு எவ்வளவு பெரிய வார்த்தை. இதுல ஒரு மார்க்கு அதுல இல்ல. நிறைய பேர் ஆளுநர் சொல்றானுங்க கவலை இல்லையா, ஐயரே மடிந்து போகிறோம் என்று எழுப்பினாங்க. செத்து போடுறீங்க அப்படின்னு எழுப்புறாங்க. கவலை இல்லை. ஆண்டவர் பார்த்து என்ன ஆண்டவர், நிறைய பேர் பேசும்போது தான் சொன்னாங்க, 10 வருஷமா அழுகுறேன், கண்டுக்கவே மாட்டாரு, கேட்க மாட்டேன், எப்ப கொடுப்பாரா தெரியல, ஏது கொடுப்பாரா தெரியல அப்படின்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா உடனே நடக்குது. எல்லாம் நடக்குது. இப்ப 6 மாசம் காத்திருக்கிறது ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு மாசம் ஆகட்டுமே, நடுவர்களே செத்துருவாங்க. சிலது உடனே பைசல் பண்ணி ஆகணும், உடனே நிறுத்தி ஆகணும். அது விசுவாசத்துடைய தன்மைகள். விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க விசுவாசமே இல்லாம 10 வருஷம் ஜெபம் பண்ணாங்க, 5 வருஷம் ஜெபம் பண்ணாங்க. நீங்க விசுவாசத்தோடு கூட நாம் அங்க ஜெபிக்கும் பொழுது கடலை பார்த்து காற்றை அதட்டுறாரு, இது இறையாதே என்றார். கடல் சாதாரண கொந்தடிச்சுன்னா நிறுத்ததுக்கு ரொம்ப டைம் ஆகும். வாட்டர் கடல்ல உடனே எப்படி நிற்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஆளாடணும். ஆனா ஆண்டவர் நிறுத்திக்க உடனே நிறுத்துகிறார். பாருங்க, மிகுந்த அமைதியில் விட்டாட்டு கடல் முன்னாடி இல்லாத அளவு மிகுந்த அமைதிக்குள்ள போயிடுச்சு. ஒரு ரியல் ஏரிக்கு வந்துச்சு. ஏரியை விட பல ரேஞ்சுக்கு வந்துச்சு. இன்னும் கேட்டா தண்ணி பாத்திரத்துல வச்ச தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அமைதியா, கரெக்டே இல்லை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஒரு இது இல்லை, அமைதியா ஆயிடுச்சு. பாருங்க, பழைய பாட்டை பல இடங்களை பார்க்கும்போது அவர்கள் தேவன் அவர்களோடு இருந்தபோது தேசம் அமைதியாக இருந்தது. 80 வருஷம் அமைதியாக இருந்தது. ஏன்னா சொன்ன பேச்சு கமாண்ட கேட்டு அவர் வார்த்தையின்படி கேட்டாலும் எடுத்துக்காட்டு நிறைய போகும். தேசம் அமைதியாக இருக்குது. அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்பிடித்தார்கள். அவருடைய வார்த்தையை சொல்றதை கேட்டு நடந்தாங்க. உடனே தேசம் 80 வருஷம் 40 வருஷம் 30 வார்த்தைகள் நிறைய பார்க்க முடியும். அமைதியெல்லாம் ஆயிடுது. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தை நீங்க உணர்ந்து கொண்டா நீங்கள் வந்து கொந்தளிக்கிற கடலில் அமைதியாக்க முடியும். ஆமென். எதிர்க்கிற காற்றையும் நீங்கள் சத்தம் போடாத என்று சொல்ல முடியும். அப்ப சத்துருவை பாருங்க, பிசாசு அப்படிதான் கொந்தளிக்கிற பிசாசை அடிச்சு துரத்தி அப்புறப்படுத்தி ஆண்டவர் அப்படியே அங்கே கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறார். பாருங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லூக்கா 18:38 முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதிர்ந்தான். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் சொன்ன இயேசு நின்று அவன் தமிழ் ஒரு குருடன் அவன் சொல்றான், அது எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவரத்துல கேட்கறான். அதட்டுறான், வாயக்கூடாது, ஏன்னா குருடா இல்ல, ஒரு ஒண்ணு தெரியாதவங்க அவனை போட்டு அதட்டுறான். அப்போ அவன் இன்னும் அதிகமா கத்துறான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க சர்ச்சுக்கு வந்தா அதட்டுவாங்க, அங்கேயே போற அது நான் புதுசா வெளிநாட்டு தெய்வம் அவங்க நான் சொல்றாங்க, நீ அப்படி அதட்டுறான். அதை பார்த்து பயந்துடாது. அதை மீறி வரான். மீறி வரும்பொழுது ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்படி பல இடங்கள்ல ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி போட்டிருக்குது, ஏன் பயந்தீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இன்னொரு அந்த ISV இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ன போட்டுனா, why are you such cowards? Don't you have any faith? ஏன் உங்களுக்கு கோழையா இருக்கீங்க? நீ அழுது புலம்பிட்டு பயந்துக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ சந்தேகம், போய் சேருவோமா சேராத மாட்டோமோ தெரியல, கீழே போவோமா மேலே போவோமா தெரியல அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்ற கோழைகளே இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டா எனக்கு பயமா இருக்கு. கோழை பசங்களா நினைக்கிறேன், சரியான பயந்தாங்கன்றது. இது இப்படி நம்ம பாஷையில சொன்னாலும் தெரியும், சரியான கவர்ட். Why are you such cowards? அந்த மாதிரி கோழை நான் பார்த்தேன். எதுக்கு நான் பயப்படுற, எதுக்கு அழுகுற, எதுக்கு கலந்து இருக்கிற, ஏன் பயப்படுற? அது ஆயிட்டு இதான் ஒரு பழனி தள்ளுறது. அவன் எழுது நெல்லு ஏசு எழுது அப்படின்னு எழுதாம எப்படி எடுத்துருப்பாரு. சில பேர் டக்குன்னு எழுதிருப்பாங்க, யாரும் இங்க வந்து இப்படி பண்ணது அப்படின்னா ஆவேசமா எழுதுங்க. அந்த மாதிரி நைட்டு ஏதாவது எழுதுங்க,
எழுது முட்டையை போட்டு பிசாச நீ என்னை வந்து தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே எழுந்து நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு முறை திடீர்னு எனக்கு செஸ்ட் பெயின், பயங்கர பெயின், அக்யூட் பெயின், டக்கு டக்கு டக்குன்னு ஏறுது. என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல. நான் உடனே எனக்கு மனசுல தோணுது, மனைவி எழுப்பணும், உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணோம். 101 வர்ற மாதிரி கனவு ஓடுது. வந்தோடனே நான் அப்படியே ஸ்ட்ரெச்சரில் தூக்கி மேலே வைக்கிறாங்க. அப்போ ஓடுது, நல்லா நல்லா பாருங்க நம்ம மனுஷங்க எப்படி ஓடுது. அங்கே போனால் டாக்டர் செக் பண்ணிட்டு இவருக்கு வந்து 80% அடப்பு இருக்குது, 3 வாரம் சரி பண்ணோம், குழாயில் அடப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படின்னு ஒரு குழந்தைட்டு சரி பண்ணோம், இவருக்கு எப்படியும் 3 மாதம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. உடனே மனைவி எழுப்பலாமா இருந்துச்சு. திடீர்னு கண்ண மூடி அந்தவரை ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பாம்பு என் லெஃப்ட் செஸ்ட்டுக்குள்ள பனிக்குள்ள சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு தரிசனத்தை காமிச்சேன். உடனே ஒரே கோபம், எங்க வந்த வியாதிய நாமத்துல கையை வச்சு 2 நிமிஷம் தாங்க ஜபம் சபிச்சோன்னா அந்த பாம்பை சுள்ளி ஓடி அது காலம் போயிடுச்சு, பெயின் கம்மியாச்சு. காலையில் 2 மனைவி எழுப்பி சொன்னேன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. பாருங்க, அதுக்கப்புறம் பெயினே காணும். அந்த மாதிரி வலி இருக்கும், இந்த டாக்டர் போலாமா, அந்த டாக்டர், எந்த டாக்டர் போன, பெரிய டாக்டர் போங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால வல்லமை அதிகாரமுடைய என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு எழுந்து நின்னீங்கன்னா அது நடத்துவார். ஆண்டவர் கோழைகளை விரும்புறதே கிடையாது. கோழை பசங்களை லைக் பண்ணதே கிடையாது. நம்ம கோழைகள் இருக்கிறத விரும்புகிறது. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். என் ஆண்டவரை விட மாட்டேன். எதிர்த்து நிற்கிறது, எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறான். காற்றை பார்த்து பயப்படுறதோ, கடலை பார்த்து பயப்படுறதோ, இயற்கைகள் ஆண்டவருடைய கட்டுப்பாடுகளே இருக்குது. ஆமா, எந்த வார் வந்தாலும் சரி, எந்த யுத்தம் வந்தாலும் சரி, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ப்ரொவைடர், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை நகர்த்துகிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமா, அப்ப அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு தைரியம், அப்படிப்பட்ட விடுதலை இயேசு எழுந்த மாதிரி அந்த உங்களுக்குள்ள விசுவாசத்தை எழுப்பி விடுகிறார். விசுவாசத்தில் எழுதுங்க. அதட்ட வேண்டும் என்று அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற காரியத்தில் எழுப்பிடுங்க. நிறைய பேர் அது ஜனமா பண்ண சொன்னாரு. பிசாசுக்கு காத்தடிக்கிறதுக்கு ஜனமா பண்ண சொன்னாரு, பேச சொன்னாரு, அதிகாரத்தை உபயோகப்படுத்த சொன்னார். அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும். ஆமா, அதிகாரத்தை உபயோகப்படுத்தி நாம் செல்லும் போது ஆண்டவர் அங்க என்ன செய்றாரு, காரியங்களை அவர் நடத்துகிறார். இந்த ஒரு 19ஆம் வசனம், அதை துரைத்தவுடன் சீரனை வேண்டிக் கொண்டு அவரால் முடியவில்லை என்றார். இயேசு மறுமையாக விசுவாசம் இல்லாத மாறுபாடான வம்சமே, எதுவரைக்கும் நான் உங்களோட பொறுமையா இருக்கு, மகனை இங்கே கொண்டு வாங்க. ஒரு விசுவாசத்துக்கு ஆளை கூட்டு வந்தான். சேஷன் போட்டு பாராட்டி எடுக்கலாம். அதுவா போக மாட்டேங்குது. அது காது செவிடு, ஊமை, காது டப்பா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவன் அழுதான், ஏதாவது செய்யுங்க அண்டல அப்படி. அப்போ அவர் சொல்லிட்டு சீஷனை கூட்டு, ஏன்பா முடியலையா, இந்த பிசாசு ரொம்ப மோசமான பிசாசுப்பா, இது வந்து பெரிய சேவனை கட்டுப்பா, அவங்க தாத்தா ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது இவங்க செஞ்சுட்டு தண்ணியில கரைச்சி விட்டாங்கப்பா, சமுத்திரத்துல கரைச்சிட்டாங்கப்பா அப்படின்லாம் சொல்ல. எடுத்தோடனே அவன் பிசாசு திட்டு இவ்வளவு திட்டான். ஏன்னா கூட எவ்வளவு நாள் இருப்பான். விசுவாசம் இல்லாத வார்த்தை யூஸ் பண்ணான்னு தெரியல. விசுவாசம் இல்லாத மாறுபாடான வம்சமே. சந்தையில எங்கடா போவீங்கன்னு கேட்கறாரு. எங்கடா மாறுபாடான சந்தனை, எது வரைக்கும் உங்க கூட இருப்பாங்க முடியலடா என் கூட அப்படின்றாரு. எப்போ உங்க கூட இருந்தது போர் அடிக்குது. எத்தனை மட்டும் சொல்லி தரது, எப்ப பார்த்தாலும் பண்ணிடுங்க, ஆயிடுங்க, புரண்டுங்க, இது கிடைக்கல, அது கிடையாது, இப்படி எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருப்பான்னு கேட்கறேன். அவனை புறத்துல கொண்டு போய் கூட்டம் என்ன கோபத்தை கத்துப்பாரு, என்ன கோபம் வந்துருக்கு, என்ன வேகம் வந்துருக்கு. அப்படிதான் நீங்க எல்லாரும் நம்மளாம் பார்த்து அவர் கத்துற அம்மா ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து அழுது எழுதுன்னு, இது இல்லை அது இல்லை எது இல்லை, அடிச்சு புடுங்க தைரியம் கோபப்படு. உன்னை கொந்தளிக்கிற, உன்னை அமைதியெல்லாம் படுத்துகிறார். அந்த சத்துருவையும் வியாதியும் எதிர்கால காரியத்தையும் குறித்து நீங்கள் அதிக கோபமாக கொள்ள வேண்டும். கோபத்துல நிரம்பி கத்தணும். இதை தொடர்ந்து நீ பண்ணிட்ட, பிசாசே இவனை பிடிச்சிருக்க அப்படின்னா பிசாசே தப்பு பண்ணிட்ட. இவனை பிடிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது. அது ஏன் சர்ச்சைக்கு வர ஆளு, என்கிட்ட வர ஆளு, ஜெபிக்க வந்த ஆளு பிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது. இயேசு நாமத்தினால நீங்க இருக்க கூடாது. தப்பட்ட
அப்படி செஞ்ச தப்புக்கு வேகம் கொண்டு கண்டிப்பது, அதை செய்வது, அதுதான் ரிவ்யூ. அப்ப நீங்க உங்களுக்கு வேகம் கொண்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றை கண்டி அவர் துரத்துங்க. ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு முறை ஜார்ஜ் முல்லர் அவர் பிரிட்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு கப்பல்ல போறாரு. அந்த கப்பல்ல போய் சனிக்கிழமை சாயந்தரம் அவருக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. மீட்டிங் அவருக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ அரேஞ்ச் பண்ணும் போது மேல டெக்ல, கப்பல் மேல டெக்ல அவர் விளையாட்டு இருந்தாங்க, வாக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கும்போது இந்த கப்பலோட கேப்டன் அவர் ஒரு பிலீவர், விசுவாசி. ஜார்ஜ் முல்லர் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் முல்லர் என் ஷிப்ல வராரா, இவர் தான் கேப்டன் எடுத்துரு. அப்படி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட போய் பேசுறான்னு சொல்லிட்டு ஜார்ஜ் முல்லர்கிட்ட பார்த்து ஜார்ஜ் முல்லர்கிட்ட கேட்டாரா, பாஸ்டர் எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். எங்க போறீங்க? சனிக்கிழமை எனக்கு சாயந்தரம் மீட்டிங் அமெரிக்காங்க, இது ஒரு இடத்துல போட்டு இறங்கி அங்கே போகணும், ஷிப் அங்கே தானே போகுது அப்படின்னு சொன்னாராம். சொன்னவொன்னா சொன்னாரா, இவங்க லைட்டாக சிரிச்சுட்டு சொன்னாரா, ஐயா சனிக்கிழமை போவார் ஷிப்பு. ஏன் அப்படின்னு கேட்டார். பாருங்க, மேகமூட்டம் இருக்குது, எல்லாம் கரைஞ்சிருக்கு, எல்லாம் மூடி இருக்குது, இது அது போவாது, ஷிப்பு ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம், இது போய் சேரணும்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் போக முடியும், இல்லைன்னா திங்கக்கிழமை காலையில தான் போக முடியும் அப்படின்னா. என்ன அப்படி சொல்றீங்க? நான் சனிக்கிழமை பேசணுமேனா? ஐயா 30 வருஷம் கடவுள் அனுபவம், 30 வருஷம் இந்த கடல்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட மேகம் மூட்டம் கரையறதுக்கு, அது மூடுறதுக்கு எப்படி 36 மணி நேரம் ஆகும். அப்பதான் ஷிப்பு வேகமா போக முடியும், இல்லைன்னா ஷிப்பு டேஞ்சர் ஆகிடும் அப்படின்னா. சொன்ன ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், உங்களுக்கு 30 வருஷம் இந்த கடல் அனுபவம் வருது, 40 வருஷம் தேவனோடு நடந்த அனுபவம் இருக்கு. அல்லேலூயா. 40 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. இது சனிக்கிழமை போயே தீரும், அங்க பிரசங்கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாராம். இவருக்கு என்னடா நம்ம கப்பல்ல என்ன சொல்றேன், இவர் மாதிரி சிரிச்சுட்டே போறாருன்னு போயிட்டா. அது ஆக்சுவலா 36 மணி நேரம் நீங்க வேண்டிய அந்த பனி மூட்டம் 6 மணி நேரத்துல நீங்கிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தா கடல் வெட்ட வெடிச்சு வந்தா போய் சொன்ன நேரத்துல சனிக்கிழமை போட்ல இறங்கிட்டான். அல்லேலூயா. விசுவாசம். ஏன் விசுவாசம் இல்லாம போயிட்டு ஒரு இடத்துக்கு ஏன் பயப்படுறதுன்னு கேட்கிறாரு. இன்னொரு இடத்துல ஏன் சந்தேகப்படுகிறீங்க? சந்தேகம் இருந்தா அவங்க போட்டு ஆடுங்க, பயம் இருந்தா அவங்க போட்டு முன்னாடி போவாதுங்க, உழைப்பு இருந்தா போவாதுங்க. இவங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க, வெளியில கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே உங்களை நடத்தும்படி விரும்புகிறார். அது உள்ள இருந்து சொல்லி தரும்படி விரும்புகிறார். அதிகாரத்தை உபயோகப்படுத்துங்க. சூழ்நிலையை பார்த்து சத்தம் போடுங்க. சூழ்நிலை பார்த்து வாயை முடிச்ச சத்துக்கிட்ட போய் கஞ்சாதி சாதனை விட்டு போய் எவ்வளவு தான் இருப்ப, 24 வருஷமா இருக்கிறேன், போயிட்டு ரெஸ்ட் தான் கூட நான் அதுக்கிட்ட கேட்காதீங்க. அவன் தப்பு பண்ணிட்டான். உன் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில விளையாடாம பாருங்க, அவன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதை கண்டிச்சு ஆகணும், அவனை தொடர்ந்து ஆகணும், அவனை அப்புறப்படுத்தி ஆக வேண்டும். தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அதனால இந்த விசுவாசமாகிய கப்பல் சொல்லப்படுகிறது. விசுவாசமாகிய கப்பல் நல்மனசாட்சி சேதப்படுத்துறாதீங்க, கப்பலை ஓட்டப்படுறாதீங்க. நான் செத்துற போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சொன்னீங்கன்னா நீங்க கப்பல்ல உட்கார்ந்துகிட்டே போடுற மிகப்பெரிய ஓட்டை, அந்த ஓட்டையை போட்டு கப்பலை உள்ள கொண்டு போயிடாதீங்க. அப்ப விசுவாசமாகிய கப்பல் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நோவை குறித்து சொல்லும் பொழுது 11:7 விசுவாசத்தினாலே நோவா அவருடைய நாட்களை பார்க்காததை பற்றி தேவ எச்சரிப்பை பெற்று விசுவாசத்தினாலே ஒரு கப்பலை உண்டு பண்ணினான் என்று போட்டிருக்குது. பாருங்க, விசுவாசத்தில் நோவா மழையே பெய்யாத டைம்ல கப்பல் ஆண்டவர் கட்டுச்சுடா, விசுவாசத்தினால ஒரு கப்பல் கட்டான். அந்த கப்பலை கட்டிட்டு அவனின் குடும்பத்தை பாதுகாப்பா கொண்டு போயிட்டு உலகெல்லாம் அழிச்சு போச்சு, அவன் படகு மட்டும் வழியில. அது மூல காரணம் என்ன? விசுவாசம். ஆமென். உன் கப்பலை விசுவாசத்தோட கட்டு. ஆமென். உன் கப்பலை விசுவாசத்தினால கட்டு. நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கட்டுகிறன் எவனோ அவர் சொன்னார். நீ அகலன்னா அவன் சொல்லிட்டார், இவ்வளவு லென்த் இருக்கணும், இவ்வளவு அகலா இருக்கணும், மழை நீட்டுக்கணும், இவ்வளவு அகலா இருக்கணும், இவ்வளவு உயரா இருக்கணும், இப்படி இருக்கணும், இதுல எந்த மரம் கொப்பேறு மரம் எப்படி ஆணடின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அவன் என்ன சொல்றான்? தேவ எச்சரிக்கப்பட்டு தேவன் சொன்னார் சொல்லிட்டு ஒரு கப்பலை கட்டுறவன மழை வெள்ளம் உலகம் பார்த்துடாத மழையும் வெள்ளையும் புயலும் வந்துச்சு. அவன் அந்த போட்டை ஒண்ணுமே பண்ணல. அவன் போயிட்டு ஒரு இடத்துல அழகா அரபாத் மலையில போய் ரெஸ்ட் ஆச்சு. அது போக வேண்டிய இடத்துக்கு அந்த போட்டு போச்சு. நோவாவுக்கு அவன் நாம் ஒரு கப்பலை கட்டுகிறோம். அந்த கப்பல் விசுவாச கப்பல். ஆமென்.
அந்த விசுவாச கப்பல் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள், இன்னும் நம்மை சார்ந்த ஆட்கள் எல்லாரும் ஏற்றிக்கிட்டு கப்பல் போகும். அது போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணுவோம். எல்லாரும் அழைத்து கொண்டு போகிறோம். இயேசு அவங்களை அழைத்து கொண்டு போய் சரியான இடத்துல அக்கறை பண்ணி அங்க ஒரு மிகப்பெரிய உழைப்பு செய்தார். அதுபோல விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தாதீங்க. அதை கட்டுங்க, கட்டமைங்க. எவ்வளவு பெருசா கட்டுறது உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு திட்டம், உங்க திட்டமும் ஆண்டவர் திட்டமும் ஒருங்கிணைந்து பெரிதாய் கட்டும்போது தேவன் அற்புதமான சுகமான அற்புதமான காரியங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள். விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். விசுவாசத்தை அந்த கப்பலை நீங்க நடத்துங்க. காற்று கடலை தாக்காதுன்னு சொல்லல, ஆனா நீங்க ஜெயிப்பீங்க. அதை தாண்டி உங்க பிரயாணத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பீங்க என்றுதான் நிதர்சனமான உண்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.